அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சி டாபிக், இலக்கணத்துல புணர்ச்சி டாபிக் பத்தி பார்க்க போறோம். புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சொற்கள் இருக்கு அப்படின்னா இரண்டா பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சொல் என்னன்னா நிலைமொழி, ஓகேங்களா. ரெண்டாவது இருக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மொழி, ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் என்னது? வருமொழி. நிலையாக இருக்கும், ஓகேங்களா. முன்னாடி இருக்க சொல் நிலையாக இருக்கும், அதுக்கு பேர் நிலைமொழி. அடுத்து ஒரு சொற்கள் வரும், அதுக்கு பேர் தான் என்னது? வருமொழி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது, அதாவது புணரும் பொழுது ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி எனப்படும், ஓகேங்களா. இதில் பாருங்க நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நிலைமொழியில மட்டும் பார்க்கலாம். நிலைமொழி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் நிலைமொழி, கடைசியில ரெண்டாவதா இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் வருமொழி, ஓகேங்களா. இப்ப நிலைமொழியில பத்தி பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், ஓகேங்களா, அது உயிர் ஈறு, ஓகேங்களா. உயிரீற்று புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. உயிரீற்று எப்படி எழுதலாம்னா உயிர் கூட்டல் ஈறு, ஓகேங்களா. இப்படிதான் எழுதலாம். கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பேர் தான் ஈருன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அங்க பாருங்க, சிலை அழகு, ஓகேங்களா. இந்த லையை எப்படி பிரிக்கலாம்னா இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம், ஓகேங்களா. சிலை லையை எப்படி பிரிக்கலாம்னா இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். இந்த இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கும்போது இந்த நிலைமொழியில முன்னாடி இருக்கக்கூடிய சிலை தான் நிலைமொழி, ஓகேங்களா. இந்த நிலைமொழியில என்ன இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஐ இடம் பெற்றுள்ளது. அந்த ஐ எப்படி இடம் பெற்றுள்ளதுன்னா இறுதி எழுத்தாக இடம் பெற்றுள்ளது. அதனாலதான் என்ன புணர்ச்சின்னா அது உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து ஈராக இடம் பெற்றுள்ளது, அதாவது ஈற்றாக எழுதப்பட்டுள்ளது, ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி, ஓகேங்களா. நிலைமொழியில தான் மட்டும்தான் பார்க்குறோம். மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய இங்க பாருங்க, முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னது? மெய்யீற்று புணர்ச்சி, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இப்ப வருமொழியில வந்துட்டோம். வருமொழி அப்படின்னா முன்னாடி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை நிலைமொழி, இரண்டாவதாக கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் வருமொழி. இங்க பாருங்க, இது நிலைமொழி, ஓகேங்களா. இது வருமொழி. இப்ப வருமொழியில தான் பார்க்க போறோம், ஓகேங்களா. வருமொழியின் முதல் எழுத்து உயிர், ஓகேங்களா. உயிராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? உயிர் முதல் புணர்ச்சி, ஓகேங்களா. அங்க ஊ என்ற எழுத்து எப்படி இடம் பெற்றுள்ளதுன்னா உயிரெழுத்தா இருக்கு, ஓகேங்களா. அதனால இது என்னது? உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால், ஓகேங்களா, அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். அப்ப இங்க பாருங்க, சி கொடுத்துருக்காங்களா. வருமொழின்னா இதுதான், அதனுடைய முதல் எழுத்து என்னன்னா சி. சி எப்படி பிரிக்கலாம்னா இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்ப அதனுடைய முதல் எழுத்து எப்படி இடம்பெற்றுள்ளதுன்னா மெய் எழுத்தாக இருக்கு, ஓகேங்களா. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி ஆகும், ஓகேங்களா. புணர்ச்சியில ரெண்டு வகைகள் இருக்குங்க, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இரண்டு வார்த்தைகள், அதாவது நிலைமொழியும் மறுமொழியும் சேரும் பொழுது எவ்விதமான மாற்றங்களையும் ஏற்படாது, ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் என்னது? இயல்பு புணர்ச்சி எனப்படும், ஓகேங்களா. விகார புணர்ச்சி மூன்று வகைகள் இருக்கு, தோன்றல், திரிதல், கெடுதல், ஓகேங்களா. இது மாதிரி மூன்று வகைகள் இருக்கு. இயல்பு புணர்ச்சினா ஒரே ஒரு கான்செப்ட் தான். நிலைமொழியும் மறுமொழியும் சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் உள்ளது உள்ளவாறே புணர்ந்தால் அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. எவ்விதமான மாற்றமும் ஏற்பட்டு ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்கு பேர் விகார புணர்ச்சி, ஓகேங்களா. அங்க பாருங்க, தாய்மொழி, ஓகேங்களா, சேர்த்து எழுதணும்னா நிலைமொழியும் மறுமொழியும் சேர்த்து எழுதும் பொழுது தாய் கூட்டல் மொழி தாய்மொழி அப்படின்னு தான் வந்திருக்கு. எவ்விதமான மாற்றமே அந்த சொற்கள்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. ஒரு எழுத்து புதிதா தோன்றல, ஒரு எழுத்து மறையல, ஒரு எழுத்து கெட்டு போகல, எந்த விதமான மாற்றமும் ஏற்படாம உள்ளது உள்ளவாறே இடம்பெற்றுள்ளது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. இங்க பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, உடல் பிளஸ் ஓம்பல், ஓகேங்களா. இங்க இல்லு பிளஸ் ஓ இணைந்து லோனு, இல்லு பிளஸ் ஓ இணைந்தா என்னவா தான் மாறும்? லோவா தான் மாறும். உள்ளது உள்ளவாறே தானே புணருது, ஓகேங்களா. எந்த விதமான மாற்றம், இதுக்கு பதில் லோவுக்கு பதில் ஓவா மாறிச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி பொருள், ஓகேங்களா. அப்ப உள்ளது உள்ளவாறே புணர்ந்தால் அதுக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி தான். அப்ப தாய்மொழி அப்படின்றதும் உடலோம்பல் அப்படின்றதும் இயல்பு புணர்ச்சி தான், ஓகேங்களா. இந்த விகார புணர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விகார புணர்ச்சி நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்கு பேர் விகார புணர்ச்சி, ஓகேங்களா. அங்க பாருங்க, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற ஒரு மூன்று வகைகள் இருக்கு. தோன்றல் அப்படின்னா இரண்டு நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து பிறந்தால் அதுக்கு பேர் தோன்றல், ஓகேங்களா. திரிதல் அப்படின்னா நிலைமொழியும் மறுமொழியும் சேர்ந்தால் ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மருவி வருவது, ஓகேங்களா, மாறி வருவதுக்கு பேர் என்னது? திரிதல். கெடுதல் அப்படின்னா ரெண்டு எழுத்துக்கள், ரெண்டு நிலைமொழியும் மறுமொழியும் சேரும் பொழுது அந்த எழுத்தே காணாம போயிடும், அதுக்கு பேர் என்னது? கெடுதல், ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, தமிழ் பிளஸ் தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப ரெண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும் பொழுது இங்க என்ன வருது அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து இத்து என்ற எழுத்து பிறக்குது, ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னது? புதிதாக ஒரு எழுத்து தோன்றதுனால அதுக்கு பேர் தோன்றல் விகாரம்னு சொல்லுவாங்க.
அடுத்து பாருங்க, வில் குட்டல் கொடி அப்படின்றத நம்ம சேர்த்து எழுதும் பொழுது விற்கொடின்னு மாறுது. அதாவது என்ன கான்செப்ட்னா, இல் வந்து இர்ராக மாறுகிறது. அப்போ ஒரு எழுத்து என்னவா மாறுது, இன்னொரு எழுத்தாக திரிந்து வருது. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா திரிதல் விகாரம். திரிதல் அப்படின்னா மாறுதல் என்ற பொருள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மனம் பிளஸ் மகிழ்ச்சி, இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும் பொழுது நம்மளுக்கு என்ன மாறுது அப்படின்னா, நடுவில் இருக்கக்கூடிய இம் என்ற எழுத்து என்னவாயிருது, மறைந்து போயிருது. அப்ப ஒரு எழுத்து மறைவது, ஓகேங்களா, இதுதான் கெடுதல் விகாரம். ஓகேங்களா, கெடுதல் விகாரம். அப்ப தோன்றல் தெரிஞ்சிருச்சு, ஒரு புதுசா ஒரு எழுத்து தோன்றும். ஓகேங்களா. கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து வேறொரு எழுத்தா. ஓகேங்களா. கெடுதல் அப்படின்னா அது மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. கெடுதல் இந்த இடத்துல பாருங்க, மனமகிழ்ச்சி ஒரு எழுத்து இருக்குன்னா அது காணாமே போயிடும். அடுத்து பாருங்க, திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து இருக்குன்னா அது வேறொரு எழுத்தா மாறும். இதுக்கு பேர் என்னது, திரிதல் விகாரம். அடுத்து பாருங்க, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இயல்பு புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியில தோன்றல் திரிதல் கெடுதல்னு பார்த்திருக்கோம். ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து கெடும், ஒரு எழுத்து மாறி திரிந்து வரும். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது ரெண்டு சொற்கள் இணையும் பொழுது நிறைய மாற்றங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்கள் கூட வரும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் இங்க பாருங்க, நாடக கலை கொடுத்துருக்காங்களா. அப்ப சேர்த்து எழுதும் பொழுது என்ன வருதுன்னா, நாடகம் அப்படின்ற இம்மும் காணாம போயிருச்சு. ஓகேங்களா. இந்த இம்மும் காணாம போயிருச்சு. அந்த நாடக கலைக்கு நடுவில் என்ன வருதுன்னா, ஒரு இக் என்ற எழுத்தும் புதிதாக வருது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்களும் ஏற்படும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, புக் பேக் ஆன்சர் பாருங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 வகையான விகார புணர்ச்சி வகைப்படும். அடுத்து பாருங்க, பாலாடை. முதல்ல சேர்த்து எழுதிப்போம், பால் குட்டல் ஆடை. ஓகேங்களா. இல்லு குட்டல் ஆ எப்படி பிரிக்கலாம்னா லா தான். ஓகேங்களா. அப்ப நார்மலா உள்ளது உள்ளவரைதான் புணர்ந்திருக்கு. ஓகேங்களா. அப்ப இயல்பு புணர்ச்சி தான். அடுத்து பாருங்க, மட்பாண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. முதல்ல வந்து நம்ம பிரிச்சு எழுதி பார்ப்போம். ஓகேங்களா. மண் குட்டல் பாண்டம். அப்ப இந்த இன்னு வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா இத்தா திரிஞ்சு வந்திருக்கு. ஓகேங்களா. அப்ப திரிதல் விகாரம். அடுத்து பாருங்க, மரம் வேர் கொடுத்துருக்காங்களா. அப்ப மரம் குட்டல் வேர். அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இம் வந்து என்ன ஆயிருச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, அதாவது கெட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. அப்ப கெடுதல் விகாரம். அடுத்தது மணிமுடி. பிரிச்சு எழுதணும்னா மணி குட்டல் முடி, அதை சேர்த்து எழுதணும்னா மணிமுடி. உள்ளது உள்ளவாறே தான் இருக்கு, எவ்விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. ஓகேங்களா. அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி. அடுத்து பாருங்க, கடைத்தெரு. கடை குட்டல் தெரு சேர்த்து எழுதும் பொழுது கடைத்தெரு அப்படின்றது வரும். ஓகேங்களா. அப்ப இத்து வருது, அங்க ஒரு எழுத்து புதுசா தோன்றி இருக்கு, அதனால அதுக்கு பேர் என்ன பெயர், தோன்றல் விகாரம். அனைவருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.